சாந்தி. நேயர்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் வரவேற்கின்றேன். விலைமதிப்பற்ற ரத்தினம் என்ற இத்தொடரில் பாபாவின் மகா வாக்கியங்களில் மறைந்திருக்கும் ஆழமான விஷயங்கள் பற்றி ஒவ்வொரு முறையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். இந்த ரகசியங்களில் மறைந்திருக்கும் அற்புதமான பாவனைகள் மூலமாக பாபா நம்மை உன்னத நிலையை அடைய வைக்க விரும்புகின்றார். எப்பொழுதும் போல நம்மிடையே பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த சகோதரர் மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் வந்துள்ளார். சகோதரரே, மீண்டும் ஒருமுறை இன்றைய நிகழ்ச்சிக்கு தங்களை மனதார வரவேற்கின்றேன். 2 பிப்ரவரி 1969 ஆண்டின் அவ்யக்த சந்திப்பில் பாபா சொன்ன மகா வாக்கியத்தை குறித்து பார்த்தோம். சகோதரரே, சற்று இன்னும் முன்னே சென்று பார்க்கும்போது என் மனதில் ஒரு கேள்வி தீவிரமாக வருகின்றது. ஜனவரி 18, 1969 பிரம்மா பாபா தனது ஸ்தூல உடலை தியாகம் செய்தார். அச்சமயம் அவர் சொன்ன மகா வாக்கியத்தை பார்த்தோமானால், சாக்கார முரளியில் பாபா கூறிய மகா வாக்கியத்தையும் பாபா அவ்யக்தம் ஆன பின்பு கூறிய மகா வாக்கியத்தையும் பார்த்து அதை ஆராய்ந்தால், வாரத்தில் 6 நாட்கள் சாக்கார முரளி நடக்கிறது, 7வது நாள் அவ்யக்த முரளி நடக்கிறது. 2 மகா வாக்கியங்களும் தொடர்ச்சியில் முற்றிலும் மாறியிருக்கிறது. வார்த்தையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, பேசுகின்ற முறையும் மாறியிருக்கிறது. இப்பொழுது அனைவருக்கும் தெரியும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவ்யக்த முரளியே வாசிக்கப்படும். மேலும் பாபா நம் அனைவரிடமும் இவ்வாறுதான் பேசுவார். ஆனால் முதலில் பாபா அவ்யக்த மகா வாக்கியத்தை தொடங்கிய போது நான் நினைக்கிறேன் அவசியம் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். ஏனென்றால் முதலில் பாபா எப்படி பேசினார், எப்படி நமக்கு முரளி சொன்னார், அதன் பிறகு அவ்யக்தம் ஆன பிறகு உச்சரிக்கப்பட்ட மகா வாக்கியம், இரண்டிலும் மாற்றம் ஏற்பட்டதில் அவசியம் சந்தேகம் வருவது இயற்கையாகும். ஏனெனில் ஒவ்வொருவரும் யோசிப்பார்கள், பாபா பேசும்பொழுது அதன் முறையே வேறாக இருந்தது. அந்நேரம் பாபா திடீரென்று மாற்றம் செய்தார். இந்த மாற்றத்தின் தாக்கம் பிராமணர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தியதா? பிராமணர்களின் மனதில் எழும்பிய இந்த சிந்தனைக்கு பாபா எவ்வாறு நிவாரணம் கூறினார்? மிக நல்ல கேள்வியாக உள்ளது. பாபா எப்பொழுது அவ்யக்தம் ஆகினாரோ, சாக்கார பாபாவின் வாழ்க்கையின் அனுபவங்கள் இருந்தன. சில நேரம் பிரச்சனைகள், சூழ்நிலைகள் அவ்வாறாக ஏற்பட்டது. அப்பொழுது பாபா உலகில் ஏற்படக்கூடிய விஷயங்களையும் கேட்பார். அதன் பிறகு அதனுடைய ஆதாரத்தில் பாபா முரளி வாசிப்பார். சாக்கார முரளியில் சிவபாபாவுடைய மகா வாக்கியம் மேலும் பிரம்ம பாபாவின் மகா வாக்கியம் இரண்டையும் தெளிவாக நாம் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஏனென்றால் பிரம்ம பாபாவின் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்பது இருந்தது. நிகழ்காலத்தின் உலக சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தன, அதன் அடிப்படையில் அவருடைய மகா வாக்கியங்கள் இருக்கும். சிவபாபா ஞான கடலானவர், ஞானத்தின் வார்த்தைகளை கூறுகின்றார். ஆனால் எப்பொழுது பாபா சம்பூர்ண தன்மை என்பது அடைந்தாரோ, சிவபாபா சமமாக ஆகினாரோ, அப்பொழுது பிரம்ம பாபா சிவபாபா இருவருக்குள் எந்தவிதமான வித்தியாசம் என்பது இல்லை, சமமான நிலையில் இருந்தார்கள். சிவபாபாவின் ஞானம் முழுமையான ஞானம். அதனை பிரம்ம பாபா தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் பின்பற்றினார். அந்த சம்பூர்ண தன்மையினுடைய பொழிவு பாபாவின் அவ்யக்த முரளியில் அனுபவம் செய்ய முடிகின்றது. அதில் ஒரு பொழுதும் சாக்கார உலகத்தின் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், சாக்காரத்தின் அனுபவங்கள் அந்த முரளியில் இருக்காது. சில நேரம் பாபா கூறுவார், பிரம்ம பாபா இவ்வாறு செய்தார், பிரம்ம பாபா இவ்வாறு செய்தார் என்று கூறுவார். ஆனால் சாக்கார முரளியில் பிரம்ம பாபாவின் அந்த சாக்கார அனுபவங்கள் என்பதும் இருந்தன. அவ்யக்த முரளியில் சாக்காரத்தின் அனுபவம் இருக்காது. ஆதலால் அவ்யக்த முரளியில் அந்த சம்பன்ன தன்மையின் பொழிவு என்பது இருந்தது. அப்பொழுது சில குழந்தைகளுக்கு மனதில் சந்தேகம் என்பது எழுந்தன. முரளியில் எவ்வாறு இவ்விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது? பாபா தாதியின் உடலில் வருகின்றாரா என்ன? ஆத்மா அதே ஆத்மாதான், ஆனால் பாபா இப்பொழுது சம்பூர்ண தன்மை அடைந்து விட்டார். அப்பொழுது பாபா சாக்காரத்தில் குழந்தைகளுக்கு என்ன கூறியிருந்தாரோ அதே மகா வாக்கியத்தினை, அதே சப்தத்தை அவ்யக்த ரூபத்தில் வரும்போதும் அவர்களுக்கு பாபா அந்த சப்தத்தை நினைவூட்டினார். இதன் மூலம் குழந்தைகளுக்கு நம்பிக்கை என்பது ஏற்பட்டது.
சாக்கார ரூபத்தில் நான் பாபாவை முதல் முறையாக சந்திக்கும் போது பாபா இந்த சப்தத்தை தான் எனக்கு கூறினார். ஆனால் அதே சப்தத்தை இப்பொழுது அவ்வக்த ரூபத்தில் சந்திக்கும் பொழுதும் எனக்கு கூறுகின்றார். ஆகவே பாபா எனக்கு அந்த வரதானத்தை நினைவுபடுத்துகின்றார் என்று குழந்தைகளுக்கு நம்பிக்கை என்பது ஏற்பட்டன. ஆமாம், அதே ஆத்மாதான் சாக்காரத்தில் எனக்கு பாலனை வரதானம் கொடுத்தார். அதே ஆத்மா இப்பொழுது அவ்வக்த ரூபத்திலும் எனக்கு வரதானத்தையும் பாலனையும் கொடுக்கின்றது என்று உணர்ந்தார்கள். சிவபாபா பிரம்ம பாபா இருவரும் சமநிலையில் அடைந்த காரணத்தினால் அவ்வக்த ரூபத்தில் நாம் வேற்றுமையை காண முடியாது. ஆதலால் அவ்வக்த முரளியில் இருவரும் சமமாக இருந்துதான் கூறுவார்கள். வேறுபாடு என்பதே இருக்காது. சில நேரம் ஆனால் 1969வது முரளியில் நாம் சில முரளியை கேட்கும்போது அதில் பிரம்ம பாபாவின் ஆத்மா கூறுகின்றேன் என்று பாபா குறிப்பிட்டு கூறுவார். அப்பொழுது பிரம்ம பாபா கூறுவார், சிவ் பாபா என்னை அனுப்பினார் என்று. ஆக பிரம்ம பாபாவுக்கும் பொறுப்பு கொடுத்தார், உன்னை போன்று குழந்தைகளையும் நீ ஆக்க வேண்டும் என்று. அவ்வக்த ரூபத்திலும் பிரம்ம பாபாவின் விசேஷமான பார்ட் என்பது இருந்தது. குழந்தைகளை தனக்கு சமமாக ஆக்குவதற்காக, சம்பூர்ண நிலை அடைவதற்காக முழுமையான முயற்சி என்பது அவ்வக்த நிலை அடைந்த பிறகும் செய்தார். குழந்தைகளையும் சம்பூர்ணமாக ஆக்க வேண்டும் என்று பிரம்ம பாபா அவ்வக்த நிலையிலிருந்து முயற்சி செய்தார்.